ஹாய், வெல்கம் பேக் டு கல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது அவியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 10 டிஃப்ரெண்ட்டான காய்ங்கெல்லாம் போட்டுட்டு நம்ம அவியல் பண்ணுறோம். அவியலுக்கு மெயினானது வந்து சேனக்கிழங்கு அண்டு சாம்பார் பூசணி, ட்ரம்ஸ்டிக்கு, முருங்கைக்காய், அப்புறம் வாழைக்காய். அது கூட வந்து நம்ம வேறு காய்களும் சேர்த்திட்டு நம்ம போடலாம். இப்போ அவியல் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அவியல் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய வெரைட்டியான எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்றதுனால அது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்காய் க்ளீன் பண்ணலாம். இது ஆல்ரெடி கழுகி வச்சது தான். இப்போ வாங்கும்போது நல்லா இலசா வாங்கிக்கோங்க. அவியலில் எல்லா விசேஷங்களும் இது நம்ம பரிமாறுறது ஒன்று. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எல்லா காயும் இதில் மிக்ஸ் ஆகுறதுனால நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு. இது இந்த மாதிரி கட் பண்ணுவோம். இந்த சைஸில் வந்து ஒரே மாதிரி லெவலாக காயை கட் பண்ணிக்கோங்க. எல்லா காயுமே ஒரே லெவலாக கட் பண்ணுங்க. காய் வந்து அவியலுக்கு கட்டிங் தான். இந்த கட்டிங் எல்லாம் ஒரே மாதிரி, எல்லா காயுமே ஒரே மாதிரி கட் பண்ணணும். இலசா வாங்கிக்கோங்க. இது முருங்கைக்காய். இதில் முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தின்னா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த நீட்டத்தில் கட் பண்ணால் போதும். ரொம்ப நீட்டமும் வேண்டாம், லேசாக, கொஞ்சம் லேசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். பீன்ஸ் கட் பண்ணுவோம். ஏன்னா அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்துட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணால் போதும். சேனக்கிழங்கு அண்டு தண்ணி பூசணி அண்டு வாழைக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக கட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கலர் மாறிடும், தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கணும். அதனால தான் இது இப்படியே போட்டுக்கணும். பீன்ஸு இதெல்லாம் 2 காயே போதும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு காய் போதும். உங்களோட ஃபேமிலி எவ்வளோ பெருசாக அந்த மாதிரி வந்து காய் சேர்த்திக்கலாம். நிறைய காய் போட்டு வேஸ்ட்டும் பண்ண வேண்டாம், மறுநாளைக்கு வச்சும் சாப்பிட வேண்டாம். எதுனாலும் ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. நான் ஒரு 3 பீன்ஸ் போடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க 3 பீன்ஸு. இது வந்து அவரைக்காய், தோல் எடுத்துக்கோங்க. போதும், இது 2-3 தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பயிறு, பச்சை பயிறு க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். ஒரே மாதிரி கட்டிங்க போதும். கேரட் வந்து நான் பண்ணுறேன். ஒரு கேரட் போடுவோம். எள் தோல் ஃபுல்லாக எடுத்துருங்க.
இதெல்லாம் நான் ஆல்ரெடி கழுகி வச்சது தான். திருப்பி எப்போவுமே வந்து காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கழுகி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் கீரை எல்லாமே. அதே தப்பு தான் இன்னும் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இதை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் எடுக்கிறேன், பகுதி போதும். இதெல்லாம் வந்து கட் பண்ணவனா தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். தண்ணியில் போட்டு வைக்கலைன்னா கருப்பாயிடும். ஸோ தண்ணியில் போட்டுக்கோங்க கட் பண்ணணும். அதனால தான் நான் லாஸ்ட்டாக கட் பண்ணுறேன்னு சொன்னேன். கட் பண்ணியாச்சு. இதை வைக்க வேண்டாம், இம்மீடியட்டாக தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பாருங்கள், இம்மீடியட்டாக தண்ணியில் போட்டுருங்க. அடுத்தது இது மேலே வந்து எடுத்துருங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து தண்ணியில் போட்டு கழுகி எடுத்துக்குவோம். சேனை இது எனக்கு பகுதி போதும். இதில் பாதி எடுப்போம். தண்ணியில் போட்டுருவோம். ஒரு பிரிஞ்சால் எடுக்கிறேன். இதில் நான் ஒரு 10 வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸ், லாங் பயறு, பிரிஞ்சால், சேனை, வாழைக்காய், தண்ணி பூசணி, இந்த மாதிரி. இது வந்து கத்திரிக்காய். இதுவும் தண்ணியில் போட்டு வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் தண்ணியில் போடுவோம். இந்த காயெல்லாம் போட்டிருக்கேன். இது கூட வந்து நம்ம இந்த தண்ணியில் போட்ட காயும் போட்டுருவோம். மஞ்சள் போடுவோம். பச்சை மிளகாய். இல்லை என்னன்னா அதிகம் தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கலாம். உப்பு போட்டிருக்கேன். தண்ணி பூசணி இது ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம போடலாம். இந்த லேசாக ஊற்றுங்க, நிறைய தண்ணி வேண்டாம். ஸ்டீம்லேயே வெந்துடும். நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சேன். இப்போ பாருங்கள், வெந்திருக்கு. எதுக்கு நான் குக்கரில் போடலைன்னா, குக்கரில் வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும். அது இல்லாமல் நம்ம ஒரு காயும் வந்து கிடைக்காது. எல்லாமே வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும்.
முக்கால் பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தண்ணி பூசணியை இப்போ போடுவோம். ஏன்னா இதில் உள்ள தண்ணியும் அதில் இறங்கிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து வேகிற அளவுக்கு ஊற்றிக்கிங்க. நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். கிரேவி வேண்டான்னு சொன்னால் அது வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். காயில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்துடாதீங்க. அதில் தான் முழு சத்தும் அடங்கியிருக்கு. நம்மளுக்கு இப்படி வேக வச்சாதான் நம்மளுக்கு எல்லா காயுமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் வேக வச்சுருக்கேன். அந்த பூசணிக்காய் வந்து வேகணும். கொஞ்சம் கூட மூடி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது வேகிறதுக்குள்ளே ஒரு அரை தேங்காய் எடுத்து கிரேட்டட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் போடுறேன். ஒரு முக்கால் தேங்காய் அளவுக்கு நான் சருகி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன். சின்ன ஜீரகம். இதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ. இது ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது. கொஞ்சம் 2 டைமு அரைச்சி எடுத்தால் போதும். நான் இது அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே அது வேகட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் அடி பிடிக்காமல் கொஞ்சம் திறந்து வேக வைக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே வெந்தாச்சு. நான் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இது நான் போடுறேன். எந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் தண்ணி மட்டும் சேர்க்குறேன். ரொம்ப கிரேவி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. சாப்பாட்டு கூடலாம் நிறைய கிரேவியோடு சாப்பிட்றவங்க இருக்காங்க. அப்படின்னா நீங்கள் கிரேவி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லா காயுமே அழகாக வெந்துருச்சு. நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். கேர்டு போடலாம். தயிர் நல்ல புளி இல்லாத தயிராக வந்து போட்டுக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் போடுறேன் நான். புளி இல்லாத தயிராக சேர்த்திக்கிங்க. வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு நம்மளுது. இதில் லாஸ்ட்டில் கொஞ்சம் கோகோனட் ஆயில், பியூர் கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸு. நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு. இது ஒரு 10 வெஜிடபிள் நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.